அப்படித்தான் விவசாயிக்கு இருக்கும். ஏன்னா காலங்காலமா அந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்து அந்த நிலத்தை அரசு எடுக்கின்ற பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்தவன், விவசாயி என்ற முறையிலே உணர்ந்தவன். அப்படி இருக்கின்ற விவசாய நிலங்கள், வீட்டு மனைகள் காலங்காலமாக தங்களிடத்தில் இருந்து ஒரு பொது பயன்பாட்டிற்காக எடுக்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற நில உரிமையாளர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி, எதிர்ப்பே சொல்லாம ஒரு சந்தோஷத்தோட சொன்னீங்க. உண்மையிலே அதை பாராட்டுறேன். ஏன்னா நாங்கள் நிலம் கொடுக்க தயார். அரசாங்கம் மற்ற தொழில் சிறக்க விமான நிலையம் தேவை, அதனால இந்த மாவட்டம் வளர்ச்சி அடையுது. அதுக்காக தங்களுடைய நிலங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு தருவதற்கு தயாராக இருப்போம் என்ற பரந்த எண்ணத்தோடு உயர்ந்த உள்ளத்தோடு நல்ல கருத்தை சொன்னீங்க. ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருக்கும்போது அருமை சகோதரர் வேலுமணியோட கலந்து பேசி நான் கேட்டேன், ஏப்பா நான் போய் நிலம் எடுக்கும் போது ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுறேன்னா பேசி எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கலான்னு. ஏன்னா நிலம் எடுக்கும்போது அந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க இருந்தால் கூட மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை எல்லாம் கலந்து பேசணும். சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசணும், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசணும். அவர்களுக்கு தகுந்த இழப்பீடை நாங்கள் தருங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆக அவர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு கிடைக்குமோ அந்த இழப்பீடை நம்ம கொடுத்தால்தான் அவர்கள் மன நிறைவு பெறுவாங்க. நாமளும் அவர்கள்ட்ட நிலத்தை எடுத்தாலும் கூட நியாயமாக அந்த உண்டான உரிய விலையை கொடுத்து தான் எடுக்கின்ற நாமளும் திருப்திப்படுத்துறோம் என்ற கருத்தை அவரிடத்திலே எடுத்து சொல்லி அவர்களும் இங்கே நேரில் வந்து பார்த்தாங்க. சீஃப் செக்ரட்டரி வந்து பார்த்தாங்க நினைக்கிறேன், ஃபைனான்ஸ் செக்ரட்டரியில் வந்து பார்த்தாரு. அருமை சகோதரர் வேலுமணி அவர்களும் உங்களோட பலமுறை பேசியிருக்கிறாங்க. பேசி உங்களுக்கு தேவையான மாற்றுகளும் கூட நான் கொடுத்தவான்னு ஞாபகம் இருக்குது. நிறைய மாற்றுகளும் கொடுத்தோம்ல. கால்நடை துறையினுடைய இடத்த கூட ஒரு பகுதியை நான் வீடு கட்டுறதுக்கு நான் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு ஒரு ரேட், வீட்டு மனைக்கு ஒரு ரேட் போட்டு அதையும் இங்கே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அரசாங்கம் உங்களுக்கு விலை உயர்த்த கொடுக்குமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொடுத்தோம். சுமார் 629 ஏக்கர் நிலத்தை இந்த விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக அங்கே எடுத்தோம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2080 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட 1800 கூட எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுதே கொடுத்தோம். ஒரு குறிப்பிட்ட தொகை சுமார் 650 கோடி என்று கருதுகிறேன். அதையும் முதற்கட்டமாக கொடுத்தோம். 2வது கட்டம் கொடுக்கறதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அந்த நிதி ஒதுக்கீடுலாம் செய்துவிட்டுத்தான் நாங்கள் தயாராக இருந்தோம். அதோடு விமான நிலையம் வர்ற நேரத்தில் உடனடியாக திமுக தான் எதுலையுமே சிக்கல் உருவாக்குவாங்களே. உடனே திமுக அரசாங்கம் என்னாச்சு, நாங்கள் எதுக்கு சும்மா கொடுப்போம் மத்திய அரசாங்கத்துக்கு, எங்களுக்கு நாங்கள் குத்தகை தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அங்க இருந்த அப்பொழுது இருந்த திமுக அமைச்சர் திரு பழனிவேல் ராஜன் அவர்கள் அதுக்கு ஒரு கட்டை போட்டானு. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, இந்தியா முழுவதும் மாநில அரசாங்கத்துல தான் அந்த விமான நிலையத்தை அமைக்கிறோம். எந்த மாநில அரசாங்கத்துக்கும் விமான நிலையத்திற்கு எடுக்கக்கூடிய நிலத்திற்கு நாங்கள் குத்தகையாக எடுத்ததே கிடையாது. உங்க மாநிலத்திற்கு மட்டும் கொடுத்து விட்டால் எல்லா மாநிலத்திற்கும் ஒரு முன்மாதிரி ஆகிவிடும் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இன்ன வரைக்கும் விரிவாக்கம் செய்யவில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே கிடக்குது, எடுத்த நிலம் அப்படியே தான் இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு மத்திய அரசோடு இணைந்து இந்த விமான விரிவாக்கம் செய்யப்படும். தொழில் வளம் சிறக்கும். நம்ம சென்னையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இதோட சுய குழு பற்றி இங்கே சொன்னாங்க. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது எங்கே அரசு நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் உடனடியா அம்மா வந்து ஸ்டேஜுக்கு போறதுக்கு முந்தி இந்த சுயோதய குழுக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை பார்த்துட்டு தான் மேடையில் போய் அமருவாங்க. ஏன்னா அம்மா வந்து ஒரு பெண் முதலமைச்சர் வந்த காரணத்தால அந்த பெண்களுக்கு சொந்த காலில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த சுயோதய குழுவே தேவையான அளவு கடன் கொடுக்கணும்னு அறிவுறுத்தினாங்க. இன்றைக்கு இங்கே கூட 9 குழுவை சேர்ந்த சகோதரிகள் இடம்பெற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. இதெல்லாம் இப்படிலாம் முதல் 25,000 கிடைச்சது, இப்போ 10,000 தான் கிடைச்சிருக்குது, எல்லாம் மானியம் கிடைச்சதெல்லாம் சொல்லிக்கிறீங்க. நிச்சயமா அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு அமைக்கின்ற பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கை எல்லாம் கனியோடு பரிசீலித்து, ஏன்னா அதை எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு குரூப்பா சேர்ந்து அதுக்கு உங்களுக்கு தகுந்த அந்த பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் செய்தியில் கூட்டம்.